வாங்க, இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள விநாயகர், பவானி அம்மன். இது வந்து விநாயகர் வந்து இது வச்சுருக்காங்க லைட்டு கட்டி, ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் தெருவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் எடிட் பண்ணி வச்சே இருந்தேன். இந்த பாருங்கள், அம்மனை வருங்க, பவானி அம்மன். இவங்க இதுக்குள்ளே ஒரு தலைவாசல் மாதிரி வந்தால் தான் உள்ளே வரலாம். இதுக்குள்ளே ஒரு பெரிய ஊர் மாதிரியே இருக்கும். இது தலைவாசல் மாதிரி உள்ளே என்ட்ரி ஆகணும்னா இதான் வழி. அந்த அம்மாவை தாண்டி தான் வரணும். நாங்கள் ஊருக்கு போனாலும் வேண்டிக்கிட்டு அப்படியே போவோம். வரையிலையும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே பாருங்கள், அலங்காரம் பண்ணி இருக்குது. பெரிய பெரிய பாடகர்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க. வச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு தான் சாமி ஊர்வலம் வரும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி திருப்பி இதே அப்படியே சுற்றி வந்து அந்த தெரு மட்டும் சுற்றுவாங்க. அந்த கோயிலில் கோழியோர சுற்றுற மாதிரி அது மாதிரியே சுற்றி வருவாங்க. இந்த ஐயர் தான் இங்கே வந்து எல்லா அந்த அம்மனுக்கு எல்லா படிமாத்தம் பண்ணுவாங்க. இது ராகு கால பூஜையில் போய் நாங்கள் கலந்துக்குவோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். லேடிஸ் மட்டும் பண்ணுவாங்க ராகு கால பூஜை. 10 to 12 இருக்குல்ல, அதில் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அலங்காரம் பண்ணி மூடியே வச்சுருக்காங்க. மற்ற எல்லாம் இது பண்ணி மேலதாளம் எல்லாம் இருக்குது. நான் வந்து இதை எடுத்துட்டேன். அந்த மியூசிக்கெல்லாம் எடுத்துட்டேன். நான் பேசுகிறதுக்காண்டி நான் எடிட் பண்ணி இது வச்சே இருந்தேன். எப்படியும் போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருந்தேன். என்ன நினைக்கிறோமோ நடக்கும். ஆனால் நான் வந்து ரொம்பலாம் நினைக்க மாட்டேன். ஒரு லிமிட் வச்சுருப்பேன். பசங்க கூட சொல்லி, ஏமா நீ தான் நினைக்கிறது நடக்குதே, வேண்டும் நம்மளுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, இதுதான் வேண்டணும், இதுதான் வேண்டக்கூடாதுன்னு அலங்காரம் பண்ணி இருக்குது. புறப்பட போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த வான வேடிக்கைகள் எல்லாமே நடக்குது. நான் வந்து காய்கறி வாங்க போயிட்டு அப்படியே அந்த அம்மனை வெளியிலே கும்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் உள்ளே போகக்கூடாது, எங்கள் வீட்டில் ஒரு டெத்து, அதனால் நாங்கள் போகக்கூடாதுங்கிறதுனால நான் வெளியிலே நின்றுட்டு கும்பிட்டு வந்துடுவேன். இல்லைனா உள்ளே போயிட்டு ஒரு சுற்றிட்டு கும்பிட்டுட்டு வருவேன் நான் எப்போதும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த துணி மூடி வச்சுருந்தாங்க. இவ்வளோ நேரம் எடுத்துட்டாங்க. இப்போ புறப்பட போகிறாங்க அவங்க, கற்பூரம் காட்டிட்டு. இந்த இது வந்து இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இந்த நேரத்தில் காப்பு கட்டியிருப்பாங்களா, அதனால் நாங்கள் ஊருக்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாச்சும் கழட்டி வச்சுட்டு போக சொல்லுவாங்க. ஏதாச்சும் அப்படியே முக்கியமாக போகிறதா இருந்தால், ஏதாச்சும் வளைவி இதெல்லாம். அதனால் நாங்கள் அவ்வளோவா போக மாட்டோம். இந்த கேழ்வரகு இருக்குல்ல, அதில் தான் கஞ்சி, நம்ம ஊரில் பச்சரிசி கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்களோ அது மாதிரி கேழ்வரகு கஞ்சி காய்ச்சிட்டு ஊற்றுவாங்க. நான்லாம் ஒரு கிலோ வாங்கி முன்னாடி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் நான் எதுவும் பண்ணலை. என்ன நம்ம இது நான் சம்பிரதாயம் சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் போகல. வெளியிலே நின்றுட்டு காய் வாங்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதனால் வந்துட்டு 90 குங்குமம் 90 வாங்கி பூசிக்கிட்டேன். என்ன அப்படின்னுட்டு உள்ளே மட்டும்தானே போகக்கூடாதுன்ட்டு. இல்லைன்னா போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு அம்மனை ஒரு 2-3 ரவுண்டு அடிச்சுட்டு நான் எப்போதுமே காய் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்துடுவேன். போயிட்டு வரையில் வாங்கிட்டு வருவேன். அப்படி தான் போவேன். நான் அதுக்குன்னு மெனக்கெட்டு என்னால் போக முடியாது. இங்கே பாருங்கள், இந்த தெருவே இப்போ புறப்பட்டாங்களா லேட்டாகும். 9 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் இதோட வீட்டுக்கு போகிறேன். நான் இது எப்படியாச்சும் போடணும், நம்ம வீடியோவில் வச்சுக்கணும், நம்ம பார்க்கணும் அம்மனை எப்போதும் அப்படிங்கிறதுக்காண்டியே நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். டைமே இல்லை. அதான் இன்றைக்கி தான் அப்லோட் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு, அதனால் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போட்டேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கும் பவானி அம்மன் அருள் கிட்டட்டும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க. இது காலங்காலமாக இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இப்போல்லாம் சில கோயில் எங்கள் தெருவில் புதுசாக கட்டியிருக்காங்க. இவங்க காலங்காலமாக உள்ளவங்க. வாங்க பார்க்கலாம்.